பேக்கேஜிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட் கண்காட்சி காம்பேக்ட் அண்ட் லாக் மேட் 250க்கும் மேற்பட்ட நவீன இயந்திரங்கள், மூலப்பொருட்கள் மற்றும் உபகரண உற்பத்தியாளர்களின் அணிவகுப்பு மே 31 முதல் ஜூன் 2 வரை சென்னை வர்த்தக மையத்தில். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். அண்மை செய்தி. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சிவகங்கை மாவட்டம் திருமயம் வந்தடைந்திருக்கிறார். அங்கு இருக்கக்கூடிய கோயிலில் அமித்ஷா சாமி தரிசனம் செய்கிறார். அந்த அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் முத்துப்பழமதி. தற்பொழுது அமித்ஷா வந்தடைந்திருக்கிறார். அவரோடு வேறு யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க? அடுத்த கட்டமாக அவருடைய திட்டம் என்னவாக இருக்கிறது? முழுமையாக சொல்லுங்கள். கார்த்திகா, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் அமைந்துள்ள சத்தியமூர்த்தி பெருமாள் கோயிலுக்கு சற்று முன் வந்திருக்காரு. அங்கு வந்து சாமி தரிசனம் செஞ்சுட்டு அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அருகே உள்ள சத்தியகிரீஸ்வரர் ஆலயத்திலையும் சாமி தரிசனம் மேற்கொள்ள இருக்காரு. இந்த இரண்டு ஆலயங்களுமே பல்லவர் ஆட்சி கட்டத்தில் கட்டப்பட்ட பழமை வாய்ந்த குடவரை கோயிலாக திகழ்கிறது. இந்த கோயிலில் வழிபட்டால் நோய் நொடியின்றி நீண்ட ஆயுளோட வாழலாம், செல்வ செழிப்பு கிடைக்கும் என்பது அந்த இரு கோயில்களின் நம்பிக்கையா இருக்கு. அடுத்ததாக அவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரக்கூடிய இடம் வந்து நம்ம நிற்கக்கூடிய இடம் கோட்டை பைரவர் ஆலயம். இந்த கோட்டை பைரவர் ஆலயம் வந்து இந்த திருமயம் கோட்டை அமைந்திருக்கு. திருமயம் கோட்டையின் வடக்கு புறமா அமைந்திருக்கு. வடக்கு பார்த்த பைரவர் இங்க வந்து வீற்றிருக்காரு. இந்த ஆலயத்துல தான் இன்னும் சற்று நேரத்தில் வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வழிபட இருக்காரு. இதுதான் சிறப்பு வாய்ந்த ஆலயமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆலயத்திற்கு ஏற்கனவே கடந்த ஏப்ரல் 12ஆம் தேதி அவர் வருகை தருவதாக இருந்தது. இப்ப இந்த ஆலயத்தின் சிறப்பு அம்சமா நீங்க பாத்தீங்கன்னா இங்க இந்த கோட்டை பைரவரை வழிபட்டால் விபத்துக்கள் ஏற்படாது, துர்மரணங்கள் நிகழாது என்பது ஆண்டாண்டு கால நம்பிக்கையாக உள்ளது. அதன் அடிப்படையில் தான் நாள்தோறும் இங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து வழிபட்டு செல்றாங்க. இந்த நிலையில மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் இன்னும் சற்று நேரத்தில் இங்கு வழிபட இருக்காரு. அவருக்கு பாத்தீங்கன்னா சிகப்பு கம்பள வரவேற்பு கொடுப்பதற்காக சிவப்பு கம்பளம் விரிச்சிருக்காங்க. இப்ப நீங்க அங்கேயும் பாத்தீங்கன்னா சத்தியமூர்த்தி பெருமாளா இருக்கட்டும், அதே போல கோட்டை பைரவரா இருக்கட்டும், அது மட்டுமின்றி சத்தியகிரீஸ்வரர் ஆலயமா இருக்கட்டும், இந்த மூன்று ஆலயங்களிலுமே வந்து சிவப்பு கம்பள வரவேற்பு தான் ஒரு அமித்ஷாவுக்கு அளிக்கப்படுது. அது மட்டுமின்றி இந்த நிகழ்வுல வந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, அதே போல மூத்த நிர்வாகி கட்சி ராஜா உள்ளிட்டோரும் கூட பங்கேற்று இருக்காங்க. தொடர்ந்து திருமயத்தை சுற்றியே வந்து அதிக பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் கூட பார்க்கலாம். இங்க வந்து போலீசார் வந்து குவிக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் சற்று நேரத்தில் அவர் வந்து அந்த சத்தியமூர்த்தி ஆலயத்தை தரிசனத்தை முடித்துவிட்டு இங்க வர இருக்காரு. இப்ப நம்ம ஒளிப்பதிவாளர் உதயகுமார் காட்டும் காட்சிகள் பார்த்துட்டு இருக்கோம். கோட்டை பைரவர் ஆலயத்தோட காட்சிகள் தான் அவர் காமிச்சிட்டு இருக்காரு. இது வந்து சிறப்பு வாய்ந்த ஆலயமாக பார்க்கப்படுகிறது. இப்ப கூட அந்த கோயிலின் அர்ச்சகர் நம்ம கூட வர்றாரு. சார், இப்ப இந்த கோயிலுக்கு வந்து சிறப்பு என்ன இருக்கு? இப்ப மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே இங்க வந்து இந்த சட்ட நேரத்தில் வழிபட இருக்காரு. இது என்ன சிறப்பா நம்ம பாக்குறோம்? இந்த பைரவருக்கு வந்து கோட்டை பைரவர் அப்படின்னு பேரு. இந்த கோட்டை எப்படின்னு கேட்டாக்க ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்களால் கட்டப்பட்ட கோட்டை. இது இளவன் சேதுபதினு சொல்றது, விஜயநாத தேவன் சேதுபதி அப்படின்னு சொல்லி அவர் தான் இந்த கோட்டையை கட்டினவர். அப்படி இந்த கோட்டையை கட்டும்போது வடபுறத்தில் வடக்கு பார்த்த பைரவரை எல்லை காவலா பிரதிஷ்டை பண்ணது. இந்த பைரவரை தான் வடக்கு பார்த்த தனி சன்னதியா வடக்கு பார்த்து இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை ஒரே பைரவர் இவர் தான். என்ன சிறப்பு பூஜை எல்லாம் மத்திய உள்துறை அமைச்சருக்காக பண்ண போறீங்க? இன்றைக்கு வந்து கிருஷ்ணபட்ச அஷ்டமி. சார் சொல்லுங்க. கார்த்திகா, இப்போ அவங்க சொன்னதை கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு வந்து மத்திய உள்துறை அமைச்சர் வர முன்னிட்டு அவருக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகளும் செய்யப்பட இருக்காங்க. இது ஒரு பழமை வாய்ந்த ஒரு பிரசித்தி பெற்ற கோயிலாக திகழுது. கார்த்திகா, திருமயம் கோயிலில் சாமி தரிசனத்தை முடித்துவிட்டு அவர் கோட்டை பைரவர் கோயிலுக்கும் வர இருக்கிறார் அப்படின்னு தகவல் சொல்லியிருக்கிறீங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துப்பழமதி. பேக்கேஜிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட் கண்காட்சி காம்பேக்ட் அண்ட் லாக் மேட் 250க்கும் மேற்பட்ட நவீன இயந்திரங்கள், மூலப்பொருட்கள் மற்றும் உபகரண உற்பத்தியாளர்களின் அணிவகுப்பு மே 31 முதல் ஜூன் 2 வரை சென்னை வர்த்தக மையத்தில். அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.